ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழறிவோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 20ஆம் தேதி. அதே போல் நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 10வது மாதமான தை மாதத்துடைய மிக முக்கியமான 6வது நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான சனிக்கிழமை. நாளைய இந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன நாளைய முக்கியமான சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகனுக்கு உகந்த கார்த்திகை விரதமானது வருது. அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை விரதம். அதுதான் நாளை நாளுடைய ஸ்பெஷல் என்று கருதப்படுது. நாளைய இந்த ஸ்பெஷலான நாளில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருக வழிபாடு செய்யணும். நாளை ஒரு நாள் யார் முருக வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு முருகனுடைய அருளால் எல்லா கஷ்டங்களுமே தீரும். அதனால் நாளை நாள் முருக வழிபாடு வந்து ஒவ்வொருவருமே செய்யுங்க. காலையில் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு முருகனை வணங்கி உங்கள் நாளை நாள் தொடங்குங்க. அதுதான் உங்கள் அத்தனை பேருக்குமே ரொம்ப நல்லது. விதியும் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும். ஸோ நாளை நாளுடைய சிறப்பு, நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டியது இதுதான். நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்பயும் போல் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க. வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் தனவரவு நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ராவாக அதிகரிக்கும். அதனால் நாளை நாள் பண விஷயத்தில் எது வேணாலும் செய்யலாம். கொடுக்கல் வாங்கலாம் நாளை நாள் திருப்தியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நாளை நாள் தனவரவு அதிகமாக கிடைக்கிறதுனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களும் செய்யலாம். அப்படி செய்யும்போது அதனால் உங்களுக்கு செல்வாக்கு தான் மேம்படும். அதை விட நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்று கூட சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு திருப்பங்கள் உண்டாகும். இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத பல திருப்பங்கள் நாளை நாள் உங்கள் வாழ்வில் உண்டாகிறதுக்கும் அதிக சான்ஸ் இருக்குது. அதனால் நாளை நாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு உறவுகளுடைய மத்தியில் செல்வாக்கு மேம்படும். அதனால் நாளை நாள் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக உறவுகள் இடத்துல சொல்லுங்கள். அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்மான ஒரு பாயிண்ட்டாக நாளை நாள் இருக்குது. அதாவது நாளை நாள் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் செல்வாக்கு மேம்படுற மாதிரி ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால உறவுகள் கிட்ட நாளை நாள் எது வேணாலும் சொல்லலாம் என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அரசு சார்ந்த காரியங்களில் நாளை நாள் ஈடுபடும் போது அதில் நிறைய உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். அதனால் அரசு சார்ந்த காரியங்களில் நாளை நாள் ஈடுபடாமல் மட்டும் இருக்காதீங்க. கண்டிப்பாக நாளை நாள் ஈடுபடுங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அனுகூலங்கள் நாளை நாள் ஏற்படும். அதுக்கப்புறமா விருந்தினர்களுடைய வருகை நாளை நாள் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி உண்டாக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நாளை நாள் ஒரு புத்துணர்ச்சி வந்து கொடுக்கும். வியாபாரத்தில் கூட நாளை நாள் உங்கள் ராசிக்கு என்ன முதலீடு செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த முதலீடு வந்து செய்து கொள்ளலாம். அந்த முதலீடு செய்யும் போது அதில் லாபம் உங்களுக்கு நிறைய நாளை நாள் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட நாளை நாள் உங்கள் தேவைகளில் நீங்கள் வந்து என்ன வேணுமோ அதை கேட்டிங்கன்னா நிறைவேற்றி கொள்ளலாம். அதுக்கு நாளை நாள் ரொம்ப உகந்த நாள். அதே போல் எதிர்பாராத சில திருப்பங்கள் நிறைய உண்டாகும். அப்படி உண்டாகக்கூடிய திருப்பங்கள் உங்களுக்கு மனதுக்கு சந்தோஷத்தை தான் ஏற்படுத்தும். குழப்பங்கள் எல்லாமே வாழ்வில் இருக்கிறது குறையும். மொத்தத்தில் நாளைய சனிக்கிழமை உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட சனிக்கிழமையாக அமைஞ்சிருக்கு. ஸோ நாளைய சனிக்கிழமை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான சனிக்கிழமை உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட நிறம்னு பார்க்கும்போது வெண் சாம்பல் ஆனது சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா 5 என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு.
உங்களுக்கான நிறம், எண், திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த எண் திசைக்கேற்ப நாளை ஒரு நாள் நடக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் அதிகமான சக்ஸஸ் ஆனது உண்டாகும். ஸோ இதுதாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளைய சனிக்கிழமை குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலன். இப்போ தனுசு ராசிக்காரங்களை தொடர்ந்து அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் பார்க்க போகிறோம். மற்ற ஏனைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத இந்த வீடியோ மூலிமா நீங்களும் தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க. மற்ற ஏனைய 11 ராசிக்காரங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான பலன் என்னங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷ ராசி. எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாகும். புதிய பொருள் சேர்க்க உண்டாகும். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லும். வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் மேம்படும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். நாளை நாள் நன்மை நிறைந்த நாள். அடுத்ததாக ரிஷபராசி. எந்த செயலையும் பொறுமையோடு செயல்படணும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்கள் புரிந்து செயல்படணும். பழைய நிகழ்வுகள் பற்றி விவாதிக்கக்கூடாது. நாளை நாள் எதுலேயும் கவனத்தோடு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் நிதானமும் இருக்கணும். அடுத்ததாக மிதுன ராசி. சிறு சிறு பயணங்கள் மூலம் அலைச்சல் ஏற்படும். குழந்தைகள் வழியில் அனுசரித்து செல்லணும். வாகனத்தில் மிதவேகத்தோடு செல்லணும். வியாபாரத்திற்கு முயற்சிக்கேற்ப லாபமானது கிடைக்கும். அலுவலகத்தில் விமர்சன கருத்துக்களை தவிர்க்கணும். எதிலும் பொறுமையோடு இருக்கணும். நாளை நாள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அடுத்ததாக கடகராசி. ரசனைத்தன்மையில் மாற்றம் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. சுப நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி அடைவீங்க. புதிய தொழில் தொடங்குவது சார்ந்த எண்ணம் மேம்படும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பு நாளை நாள் உண்டாகும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். திட்டமிட்ட காரியம் கைகூடி வரும். கொஞ்ச நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் என்று சொல்லலாம். அடுத்ததாக சிம்மராசி. நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளால் மாற்றம் உண்டாகும். வியாபார இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும். நெருக்கடியான சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுக்கணும். உத்தியோகத்தில் முயற்சி சாதகமாகும். நாளை நாள் தனித்தன்மையோடு நட்போடு இருக்க வேண்டினால். அடுத்ததாக கன்னிராசி. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நாளை நாள் குறையும். அதே சமயம் போட்டி அதிகரிக்கும். வியாபாரத்தில் உழைப்புக்கான அங்கீகாரம் ஒரு பக்கம் கிடைக்கும். மனதளவில் புதிய மாற்றம் ஏற்படும். நாளை நாள் உங்களுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சியோடு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாள் என்று தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக துலா ராசி. பழைய பிரச்சனைகள் மீண்டும் தோன்றும். குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும். பேச்சுக்களில் கனிவு வேண்டும். வியாபாரத்தில் புதிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கணும். அதிகாரிகள் இடத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். சிந்தனையுடைய போக்கில் கவனமாக இருக்கணும். நாளை நாள் விவேகத்தோடு செயல்படணும். அடுத்ததாக விருச்சிக ராசி. விரும்பிய காரியத்தை நினைத்தபடி செய்து முடிக்கணும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மேன்மையான வாய்ப்பு உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். வேலையில் மாற்றம் ஏற்படும். நாளை நாள் உங்களுக்கு ஒரு விதமான ஜெயம் நிறைந்த நாள் என்று கூட சொல்லலாங்க. அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமானது கிடைக்கும். அதை விட நாளை நாள் நீங்கள் என்ன செயல் செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியாகும். நாளை நாள் உங்களுக்கு ஒரு முக்கியமான அதிர்ஷ்டமான ஒரு நாள் என்று கூட சொல்லலாம். உங்கள் முயற்சியும் கைகூடும். உங்கள் கனவுகளும் நிறைவேறும். அதற்கான சூழ்நிலை நாளை நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்கு முயற்சிக்குண்டான பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த வரவுகள் கைகூடும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அரசு காரியங்களில் இருந்து வந்த இழுப்பறிகள் நீங்கும். பழைய சிந்தனைகளால் மனதில் மகிழ்ச்சியற்ற சூழல் ஏற்படும். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்லணும். நாளை நாள் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் என்று சொல்லலாம். அடுத்ததாக மீனராசி. செய்யக்கூடிய செயல்களில் மன மகிழ்ச்சியோடு ஈடுபடணும். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். பழைய கடன் பிரச்சனைகள் குறையும். வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். திட்டமிட்ட காரியத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். எதிலும் துணிச்சலோடு செயல்படணும். நாளை நாள் அந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியானது நாளை நாள் எளிதில் கிடைக்கும். அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் அந்தந்த ராசிகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாலு நாள் நடந்து பயனடைங்க. உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலிமா பார்த்து அவங்களும் இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து
பயனடைஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக வீடியோ மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா ராசிக்காரங்களும் பயனடையட்டும் இந்த வீடியோ பார்த்து. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் பண்ணுங்கள். வேறு ஒரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.